ஆண்டவர் என்னைக்காச்சும் சோர்ந்து போயிருக்கிறாரா? ஏன்னா அவருடைய பிரயோஜனத்துக்காக வாழல, உங்களுடைய என்னுடைய பிரயோஜனத்துக்காக வாழ்றாரு. அப்படி அடுத்தவருடைய பிரயோஜனத்தை நாடி பாருங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என் அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அன்பிலே வாசம் பண்ணுவீர்கள். நிலைத்திருப்பீர்கள் என்றால் வாசம் பண்ணுகிறது. அன்பில் வாசம் பண்ணுகிறது வீட்டுக்குள்ளே வாசம் பண்ணுற மாதிரி பேசுகிறார். உள்ளேயும் இருக்கலாம், வேணான்னு வெளியும் போகலாம். அன்பிலே வாசம் பண்ணுவீர்கள், நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்கள் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு உலகத்தில் மனிதன் சந்தோஷத்தை எத்தனை காரியங்களை தேடுறான். சர்ச்சுக்கு வராமல் மேற்க தண்ணி வந்துச்சு குளிக்க போனேன், உதாரணம் சொல்கிறேன், நம்ம மக்களில் இருக்குது. சர்ச்சுக்கு போனேன், அங்கே போனேன், ஃப்ரெண்ட்ஸோடு பேச போனேன், கொடைக்கானல் போனேன், ஊட்டி போனேன். அதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்காது. ஆண்டவர் சொன்னார் என்னுடைய சந்தோஷங்கிறது ஜோயத்தலோடுங்கிறார். கர்த்தருடைய சந்தோஷம். பிதா சந்தோஷமானவர், கிறிஸ்து சந்தோஷமானவர். சந்தோஷம்னா ஆஹா ஹி அது இல்லை, அது சும்மா போகும். சில அந்த கிளப் நடத்துகிறாங்க இல்லையா, அவன் பேசுறது காலெல்லாம் சிரிக்கவே முடியாது. நம்ம பார்த்தா முறைக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு சிரிச்சுட்டு இருப்பாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும். அந்த சந்தோஷம் இல்லை, இது ஸ்பிரிட்டு. எனக்கு நிறைய பொருள் இருந்தால் சந்தோஷம் வந்துடும். என்னுடைய சந்தோஷங்களில் நிலைத்திருக்கும், சந்தோஷம் நிறைவாக இருக்க முடியும். சந்தோஷத்தால் நிறைஞ்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஜெபம் வேற மாதிரி இருக்கும், செயல்படுகிற விதம் வேற மாதிரி இருக்கும். சந்தோஷம் இருக்கா, ஸ்ட்ரென்த்து. சந்தோஷத்தாங்க ஸ்ட்ரென்த்து. சந்தோஷம்னா ஸ்ட்ரென்த் இருக்கும். நிறைய ஸ்ட்ரென்த் இருந்தால் நிறைய வெற்றி இருக்கும். பலவீனமாக இருந்தீங்கன்னா, சோர்ந்து போயிருந்தீங்கன்னா பலவீனமாக இருப்பீங்க. பலவீனமாக இருந்த இடத்துல தோல்வி அடைவீர்கள். நிறைய டெம்டேஷன் எப்போ வருதுங்க உங்களுக்கு? பலவீனமாக இடத்துல தான் வரும். சந்தோஷமாக இருக்கீங்கன்னா ஸ்ட்ரென்த்தாக இருந்தீங்கன்னா நிறைய வெற்றி இருக்கும். கீழே போடு 12. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு. இதெல்லாம் எதுக்கு பேசுகிறாருன்றா அந்த 11ஆம் வசனம் தான் பேசுகிறார். உங்கள் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்க முடியும். தேவன் கொடுக்குறாரு, அதை அன்பை ரிசீவ் பண்ணுறேன், அன்பினால் நிறைஞ்சிருக்கிறேன், அன்பினால் ஆட்கொள்ளப்படுகிறேன். அந்த அன்பை கொண்டு நான் இன்னொரு சகோதரியை நேசிக்கிறேன். இப்போ அன்பு என்னோட ஃப்ளோ ஆகுது. அன்பு வரலை, அன்பு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கு. வருது, ரிசீவ் பண்ணுறேன், ஃப்ளோ ஆகுது போது என்னுடைய ஸ்ட்ரென்த்து குறையாது. தொடர்ந்து ஃபுல் சார்ஜில் இருப்பேன். அப்படி இருக்கும் பொழுது உலகம் உங்களை பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளை என்பதை அப்பட்டமாக சொல்லும். கிறிஸ்தவத்தில் இல்லாத ஒன்று என்னங்க, அன்பு கிடையாது. டாக்டரின் பிரச்சனை, அது பிரச்சனை. நான் சொல்கிறது உலகத்தில் இல்லைங்கிறது வேற. கிறிஸ்தவத்து சபைக்கு இல்லை. யாரை பார்த்து பிரேசாடு சொல்கிறது கிடையாது, யாரை பார்த்து அன்பு செலுத்துறது கிடையாது. உலகம் நம்மை பார்த்து ஆட்கொள்ளாது. ஆண்டவர் ஒரு காரியம் சொன்னாருங்க அன்னைக்கு, அது இன்னைக்கு சபை கடைப்பிடிக்கல, பிசாசு கடைப்பிடிக்கிறான். ஒரு ராஜ்யம் தனக்குத்தானே பிரிந்திருந்தால் அந்த ராஜ்யம் உருப்படாதுன்னாரு. இன்னைக்கு சபையில் எவ்வளவு பிரிவினை. டாக்டரினை விட்டுருங்க, அவங்க புரிந்து கொள்கிற விதம். டாக்டரினுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நேசிக்கிறேங்க. எந்த டாக்டரின்னு எடுத்துக்கோ, ஆனால் ஒன்றை நான் நேசிக்கிறேன். இரண்டு ஆண்டோடைய பிள்ளை. பரலோகம் போது உனக்கு வேற இடம், எனக்கு வேற இடம், எல்லாம் ஒரே இடத்துல இருக்க போகிறோம். இந்த அன்பினால் ஆட்கொள்ளப்பட்டு இருங்க. உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. சபையில் ஊழியம் செய்கிற ஆட்கள் எத்தனை பேருங்க? நான் உலகளாவிய சபையை சொல்கிறேன். எத்தனை பேர்? ஒரு சில ஆட்கள் தான் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க ஊழியம் செய்கிறது பாஸ்ட் வேலை. அப்படி வேதம் சொல்லலை. எபேசியர் படிச்சு பாருங்க. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டுன்னு இருக்கு. எதுக்கு 5 விதமான ஊழியத்தை கொடுத்தாரு? நீங்க கொடுக்கும்படியாக, நீங்க ஊழியம் செய்யும்படியாக, நீங்க மற்றவர்களை சந்திக்கும்படியாக, மற்றவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக. அதாங்க அன்பினால் ஏவப்பட்டு நடக்கிறது. அன்பினால் ஏவப்பட்டு நடக்கிறீங்கன்னா, ஒருத்தன் பலவீனமா இருக்கும்போது உங்களால் அவனுக்கு ஜெபிக்காமல் இருக்க முடியாது, அவனுக்கு காஸ்பல் சொல்லாமல் இருக்க முடியாது. இப்ப நரகம் போறானே அப்படின்னு உங்களால் ஏவப்படுவீங்க.
அப்படி இருங்க, உங்களுக்கு சோர்வே வராது, பலவீனமே வராது. பலவீனம் வந்தால் கூட போயிடும். அடுத்தவருக்கான உங்களுக்காகவும் அடுத்தவனுக்காகவும் வாழ்ந்து பாருங்க, எப்பவுமே ஆக்டிவாக இருப்பீங்க. என் தேவ அன்பு உங்களை நெருக்கி ஏவும். சாப்பிட்றத குறித்து பேசுகிறாரு 1:10-24. ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். இங்கே என்ன பேசுகிறாருன்னா, இந்த விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிட்றத பற்றி பேசுகிறாரு. விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது, இதுதான் இங்கே உள்ள டீலி. ஒருத்தனுக்கு அறிவு இருக்கிறது, அது விக்கிரகம் ஒரு பொருளே இல்லை நினைக்கிறான். அது பொருளே கிடையாதுப்பா, படைச்சதெல்லாம் ஆண்டவர் தான் படைச்சாரு அப்படின்னு சொல்லி சோத்திரம் போட்டு சாப்பிட்றான். ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னா, அது சாமி அப்படிங்கிறான். அந்த சாமிக்கு படைச்சதை சாப்பிட்ட அவனுக்கு முன்னாடி சாப்பிடாத. உனக்கு அறிவு இருக்கு, அவனுக்கு அறிவு இல்லை. இப்போ ஒன்று அறிவின் அடிப்பில் செயல்படாத அன்பின் அடிப்பில் செயல்படுகிறார். நான் சொன்னது புரியுதா? அறிவு முக்கியம் இல்லை, அன்பு தான் முக்கியம். அவன் இடர்ல அடைஞ்சிடக்கூடாது. எனக்கு அறிவு இருக்கு, அது ஒன்றுமே இல்லைன்னு எனக்கு தெரியும், அது என்னை ஒன்றும் செய்யாதுன்னு தெரியும். அவன் என்ன நினைக்கிறான்னா, சாப்பிட்டா செஞ்சிருன்னு நினைக்கிறான். அவனுக்கு முன்னாடி செய்யாதங்கிறார். அப்படி அடுத்தவனுடைய பிரயோஜனத்தை நாடி பாருங்க, நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் என்னைக்காச்சும் சோர்ந்து போயிருக்கிறாரா? யாருமே என்ன நேசிக்கலை, யாருமே என்கிட்ட ஹலோ சொல்லலை. ஏன்னா அவருடைய பிரயோஜனத்துக்காக வாழலை, உங்களுடைய என்னுடைய பிரயோஜனத்துக்காக வாழ்றார். பட் அன்பினால் ஏவப்பட்டு சுயநலம் இல்லாமல் கொடுத்து பாருங்க, அன்பை அனுபவிங்க. நீங்க வேண்டிக் கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.